சந்தியாராகம் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரகுராம் மாயாதனம் கிட்ட எனக்குன்னு கொஞ்சம் மரியாதை இருக்குது, அந்த மரியாதையை நீங்கள் காப்பாற்றணுன்னு சொல்ல அதுக்கு மாயா, பெரியப்பா உங்களுக்கு எல்லாரும் எப்படி மரியாதை கொடுக்குறாங்கன்னு நான் தான் பார்த்தனே, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் நல்லா படித்து காலேஜ் ஃபஸ்ட்டு மட்டும் இல்லை யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு வந்து கோல்டு மெடல் வாங்குவேன், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்றாங்க. அப்போது ரகுராம் மாயாவுக்கும் சொல்லி கொடுக்க சொல்ல அதுக்கு மாயா வந்துட்டு நான் கண்டிப்பாக சொல்லி கொடுக்குறேன் பெரியப்பான்னு சொல்கிறாங்க. அப்போது ரகுராம் படிப்பு மட்டும் இல்லை, இப்போ நீ ஆஃபீஸில் பேசின பற்றியா அந்த மாதிரி தனம் பேசணும், அதுக்கு நீ தான் சொல்லி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. மாயா அதுக்கு நான் இன்னையிலேருந்தே அதுக்கான ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிட்டுறேன் பெரியப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. காரில் போயிட்டுருக்கும் போது ரகுராம் ஜானகியை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. நாம் டவுனுக்கு வந்திருக்கோம், ஜானகிக்கு பிடிச்சதை ஏதாவது வாங்கிட்டு போகணும்னு யோசிக்கிறாங்க. ஆனால் ஜானகிக்கு என்ன பிடிக்கும்னு நமக்கு தெரியாதே, இவ்வளோ நாள் ஜானகிக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாமலே வாழ்ந்திருக்கோம். இவங்கக்கிட்ட கேட்கலாமா? வேண்டாம் வேண்டாம், பேசாமல் நாம் கால் பண்ணி ஜானகிக்கிட்டே கேட்டுருவோம் அப்படின்னு காரை ஒரு இடத்துல நிறுத்துகிறாங்க. அப்போ மாயா என்ன பிரிப்பா ஏன் நிறுத்துட்டீங்கன்னு கேட்க, அப்போ ரகுராம் நான் ஒருத்தருக்கு கால் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மாயா என்னோடய ஃபோன்லேருந்தே பண்ணிக்கோங்கன்னு சொல்ல, இல்லை எனக்கு அதுதான் வசதி அப்படின்னு நேராக லேண்ட்லைனில் கால் பண்ணுறதுக்காக போகிறாரு. அங்கே போயிட்டு ஃபஸ்ட் டைம் கால் பண்ணும்போது மணி எடுத்துருவார். அவர் அட்டன் பண்ணி பேசுறது ரகுராம் தெரிஞ்ச உடனே வளரிட்டு ஃபோனை வச்சுட்டு அங்கேருந்து ஓடிடுவார். ஜானகி இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. கண்டிப்பாக அவர் என்கிட்ட பேசணுன்னு தான் பண்ணியிருப்பார், சரி திரும்பவும் பண்ணால் எடுப்போம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. அங்கே ரகுராம் என்ன இது ஜானகி எடுப்பான்னு பார்த்தா மணி எடுத்துட்டாரே, ஜானகி கிட்ட ஃபோனை கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு நமக்கு இவ்வளோ தயக்கமாக இருக்கே யோசிச்சுட்டு திரும்பவும் கால் பண்ணுறாங்க. திரும்பவும் கால் பண்ணும்போது ரகுராமோட அம்மா கால் அட்டென்ட் பண்ணுறாங்க. நான் ரகுராம் பேசுகிறேன்னு சொல்ல அவங்க வேறு யாரோ பேசுகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு ரகுராம் வீட்டில் இல்லைப்பா ஃபோனை வையன்னு வச்சுருவாங்க. ஜானகி எப்படியும் அவர் திரும்பவும் கால் பண்ணுவாருன்னு யோசிச்சுக்கிட்டு அங்கேயே பெருக்கிற மாதிரி தொடப்பத்தை வச்சு பெருக்கிட்டு இருக்காங்க. அப்போ பத்மா ஓடி வந்து என்ன நீங்கள் பெருக்கிட்டீங்க கொடுங்க நான் பெருக்கிறேன்னு சொல்ல அதுக்கு ஜானகி பெருக்கிறது தானே நானே பெருக்கிக்கிறேன், நீ போயிட்டு கிச்சனில் ஏதாவது வேலை இருந்தால் பாரு அப்படின்னு பத்மாவை ஜானகி அங்கேருந்து அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ரகுராமோட காலுக்காக ஜானகி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. திரும்பவும் கால் வரும். அப்போது ஜானகி போய் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அப்போது மாயா ரகுராம் யாருக்கு தான் கால் பண்ணி பேசுகிறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கார்லேருந்து இறங்கி ஓடி வந்து ரகுராம் பின்னாடி நின்றுட்டுருக்காங்க. ரகுராம் ஜானகி கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. நான் டவுனுக்கு வந்திருக்கேன்னு சொல்ல அப்போ ஜானகி அதான் தெரியுமேன்னு கேட்குறாங்க. அப்போது ஜானகி மாயாவை காலேஜில் சேர்த்துட்டிங்களான்னு கேட்க அதுக்கு ரகுராம் அதெல்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னு ரொம்ப தயங்கிக்கிட்டே ஜானகிக்கு என்ன பிடிக்கும்னு கேட்க தயங்கிக்கிட்டு உனக்கு என்ன பிடிக்கும் நான் என்ன வாங்கிட்டு வரட்டும்னு கேட்குறாங்க. அப்போ ஜானகி திடீர்னு கேட்டா எப்படி நான் சொல்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு எனக்கு பஞ்சு மிட்டாய் மட்டும் வேணும் அதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ரகுராம் பஞ்சு மிட்டாயா, சரி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஃபோனை வைக்கிறாங்க. அப்போது மாயா வேகமாக ஓடி போய் காரில் உட்காந்துக்கிறாங்க. ரகுராம் யோசிச்சுக்கிட்டே வந்து காரில் ஏறுறாங்க. காரை ஓட்டிக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜானகி வேற பஞ்சு மிட்டாய் கேட்டுட்டான். இந்த பஞ்சு மிட்டாய் எங்கே கிடைக்கும்னு தெரியலையே, பேசாமல் இவங்க கிட்ட கேட்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டே வேணாம் இவங்க கிட்ட கேட்டால் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஓட்டிக்கிட்டே இருக்காரு. அப்போது மாயா பெரியப்பா எனக்கு ஒன்று வேணும் அப்படின்றாங்க. அப்போ ரகுராம் என்ன வேணும்னு கேட்க எனக்கு பஞ்சு மிட்டாய் வேணும் பெரியப்பான்னு சொல்ல அப்போ ரகுராம் உனக்குமான்னு கேட்க அப்போ மாயா என்னது வேறு யார் கேட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ரகுராம் சரி பஞ்சு மிட்டாய் எங்கே கிடைக்கும்னு தெரியலையேன்னு ரகுராம் சொல்ல அப்போ தனம் எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு பஞ்சு மிட்டாய் விற்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே மாயாக்கும் தனம்க்கும் வந்து பஞ்சு மிட்டாய் கொடுக்குறாங்க. ரகுராம் நாம் ஜானகிக்கு எப்படி வாங்கிட்டு போகிறதுன்னு யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ மாயா ரகுராம் முகத்தை பார்த்தே புரிஞ்சுக்கிறாங்க. தனம் நாம் 2 பேரும் சாப்பிட்றோம்ல, அங்கே வீட்டில் அப்பு டப்பா எல்லாரும் இருக்காங்களே அவங்களுக்கும் இது பிடிக்கும்ல, அவங்களுக்கும் நம்ம வாங்கிட்டு போகலான்னு சொல்ல அப்போ தனம் அப்போது அண்ணா ஒரு 10 பஞ்சு மிட்டாய் வந்து பேக் பண்ணி கொடுத்துறீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அதெல்லாம் பேக் பண்ண முடியாதுமா, இங்கேருந்து போகிறதுக்குள்ளே அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரகுராம் என்ன இது கை கெட்டினது
வந்து வாய் கேட்டலையே, நாம் இப்போ எப்படி ஜானகிக்கு வாங்கிட்டு போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த பஞ்சு மிட்டாய் செய்கிறவங்களையும் அங்கே இருந்த மிஷின் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு காரில் எடுத்து போட்டுட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு எல்லாரும் வெளியில் நின்றுட்டுருக்காங்க. அப்போது ரமணி அம்மா வந்து ரகுராம் கிட்டே கேட்டுட்ருக்காங்க, என்ன ரகு இது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரகுராம் பஞ்சு மிட்டாய் செய்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கமான்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்னடா இது, ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கிறதுக்கு பதிலாக அந்த மிஷினையே வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்குறாங்க. அப்போ ரகுராம், நான் மிஷினையெல்லாம் வாங்கிட்டு வரல, அங்கேருந்து இங்கே வாங்கிட்டு வந்தால் நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க, அதனால் இங்கேயே கூட்டிகிட்டு வந்துட்டேன், அவங்க செஞ்சு கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பஞ்சு மிட்டாய் எல்லாரும் ரொம்ப ஆசையாக வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போது ரகுராம் ஜானகிக்கு மட்டும் தனியாக ஒரு பஞ்சு மிட்டாயை வாங்கி ரொம்ப ரொமான்டிக்காக ஜானகி கிட்டே கொடுக்குறாங்க. இதையெல்லாம் மாயா பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஜானகி வந்துட்டு கோவிலுக்கு போகிறாங்க. ஜானகி மாயாக்காக அர்ச்சனை பண்ணுறாங்க. மாயா முதல் முறை காலேஜுக்கு போகிறதுனால மாயாவோட பேரை சொல்லி 4 நட்சத்திரம்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ண சொல்லி கொடுக்குறாங்க. அங்கே புவனேஸ்வரி வந்திருப்பாங்க. புவனேஸ்வரி ரகுராமோட பேருக்கு அர்ச்சனை பண்ணுறாங்க. மாதம் அர்ச்சனை பண்ணுறது தான், ரகுராம் பேருக்கே அர்ச்சனை பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்போது ஜானகி வேண்டிகிட்ருக்காங்க, கடவுளே இப்போ தான் என்னோட புருஷன் என்னை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்காரு, அதே மாதிரி மாயாவையும் அவர் ஏற்றுக்கிட்டாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த பந்தம் எப்போவும் நிலைக்கணும் அப்படின்னு வேண்டிகிட்ருக்காங்க. ஐயர் வந்துட்டு அர்ச்சனை தட்டை எடுத்துகிட்டு வந்து புவனேஸ்வரி கிட்ட முதல்ல கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ஜானகி கிட்ட கொடுக்குறாங்க. ஜானகி அதை பார்த்துட்டு இது என்னோட அர்ச்சனை தட்டு கிடையாதுன்னு சொன்ன உடனே, அச்சச்சோ நான் மாற்றி கொடுத்துட்டேம்மா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் போயிட்டு அவங்கக்கிட்ட வாங்கிட்டு வந்துட்டேன்னு நேராக புவனேஸ்வரி கிட்ட போகிறாங்க. அம்மா, அர்ச்சனை தட்டு மாறிடுச்சு, இது என்னோட தப்பு தான், அந்த தட்டை கொடுத்துருங்க, அது அவங்களோடது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே புவனேஸ்வரி, அவளுக்கு எப்போவும் இதே வேலை தான், எனக்கானதை எப்போவுமே என்கிட்ட கேட்காம பறிக்கிறது தான் அவளோட வேலையே அப்படின்னு சொன்ன உடனே ஜானகி, இங்கே பாருங்க சாமி, எனக்கு என்னோட அர்ச்சனை தட்டு வந்தால் போதும், அதை கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிக்கிட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்கிறாங்க. அப்போது அம்மா, இது என்னோட தப்பு தான், கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே அர்ச்சனை தட்டை கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு ஜானகி முன்னாடி போயிட்டுருக்காங்க. புவனேஸ்வரி ரொம்ப வேகமாக ஓடி போய், ஜானகி ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்றாங்க. ஜானகி ரொம்ப கோவமாக நின்றுட்டுருக்காங்க. புவனேஸ்வரி ஜானகி கிட்ட, என்ன உன் தங்கச்சி பொண்ணு மாயாவை உன் குடும்பத்தோடு சேர்த்துட்ட போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஜானகி எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. அமெரிக்காவில் படித்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே இருக்கிற காலேஜில் போய் சேர்த்துருக்கியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போது ஜானகி, அதை பற்றி உனக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்க, புவனேஸ்வரி அதுக்கு அவள் அந்த காலேஜில் சேர்ந்து என்னென்னலாம் பண்ண போகிறான்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க, உனக்கு என்ன அதை பற்றி அப்படின்னு ரொம்ப கோபமாக கேட்டுட்ருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.